வணக்கம் மக்கள் இ-சேவை யூடியூப் சேனல் அன்பு வணக்கங்கள். இன்றைய காணொளி பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலிமா அவங்க பகுதிக்கு உட்பட்ட பொது கட்டிடங்களான பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, திருமண மண்டபம், லாட்ஜு, விடுதி, அலுவலகம், வணிக வளாகம் போன்ற பொது பயன்பாட்டில் இருக்கிற கட்டிடங்களுக்கு பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ் ஃபார்ம் பி ஆன்லைனில் எடுக்கும் விதமாக ரொம்ப எளிமைப்படுத்தி இந்த சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கட்டிடத்தோட உறுதித்தன்மை, பாதுகாப்பு, அதிகபட்ச மக்கள் தாங்கும் திறன் ஆகியவற்றை ஆய்வு செஞ்சு உங்களுக்கு இந்த லைசன்ஸ், அதாவது அந்த ஃபார்ம் பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அது வழங்குவாங்க. இதே போல் வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு சர்வீஸ் இருக்குது, பப்ளிக் பில்டிங் லைசன்ஸ். அதை ஃபார்ம் டி தாசில்தார், வட்டாட்சியர் வழங்குவார். அதுக்கு சலான் கட்டணும். அந்த ப்ரொசீஜர் சம்மந்தமான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து அதன் பிரகாரம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த லைசன்ஸ் யாருக்காவது அப்ளை பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக கடைசியில் எங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம். இதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி தர்றோம், உங்களுக்காக உதவி செய்கிறோம் மக்கள் இ-சேவை சேனல் மூலியமாக. ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா, இந்த பேன் கார்டு, பட்டாச்சிட்டா, ரெண்டல் அக்ரிமெண்ட்டு. முக்கியமாக இதுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா, ஃபார்ம் பின்னு சொல்கிற ஸ்ட்ரக்சரல் சவுண்ட்னஸ் சர்டிஃபிகேட். இது தான் முக்கியமான ஒரு ஆவணமாக இது நீங்கள் வாங்குறதுக்கு இருக்குது. ஸோ இது எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட எம்பேனல்டு இன்ஜினியர்ஸ் கிட்ட நம்ம வாங்கணும். ஸோ அதை பற்றின விவரங்களும் தொடர்ந்து இந்த காணொலியில் இருக்குது. ஸோ இது நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள். இதில் முக்கியமாக அந்த கட்டிடங்களை ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகைப்பாடு வச்சுருக்கிறாங்க. கிளாஸ் 1 பார்த்திங்கன்னா 18.3 மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா ஹை ரைஸ் பில்டிங். ஸோ அதே போல் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு மேலே 18.3 மீட்டருக்கு குறைவாக இருந்தாலும் கிளாஸ் 2 அந்த மாதிரி வகைப்படுத்தியிருக்கிறார்கள். இதை நீங்கள் தொடர்ந்து படித்து பார்க்க இதுக்கான லிங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மக்களே. அதே போல் விண்ணப்பங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது என்னென்ன வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் முக்கியமாக தேவைப்படுறது முன்னாடியே நான் சொன்னது போல் ஸ்ட்ரக்சரல் சவுண்ட்னஸ் சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ இது எம்பேனல் இன்ஜினியர்ஸ்ட்டு தான் வாங்கணும். அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எந்தெந்த இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத லிஸ்ட்டும் இங்கே இருக்குது. பொதுவாக இன்ஜினியர்ஸும் பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரல் சவுண்ட்னஸ் சர்டிஃபிகேட் இது எதுக்காக அப்படிங்கிறதையும், இதுக்கான ஆவணங்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் முழு விவரங்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ இது சம்மந்தமாக விண்ணப்ப உதவிக்கு, அதே போல் இன்ஜினியர்ஸும் அவங்களுக்கு விண்ணப்பிக்கணும்னு சொன்னாலும் அதுக்குரிய இன்ஜினியர்ஸ்க்குடைய உதவிகளையும் நாங்கள் செய்து கொடுக்குறோம். இந்த சவுண்ட்னஸ் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு இன்ஜினியர்ஸுக்கும் உதவியாகவும் பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கும் உதவியாகவும் நாங்கள் இந்த சேவை செய்ய தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போல் நல்ல காணொலிகள் அனைத்துமே நம்ம மக்கள் இ-சேவை யூடியூப் சேனலில் தொடர்ந்து இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டாலும் உடனே ஷேர் செய்யுங்கள். மேலும் புதிய சேவைகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம் மக்களே.